Hi friends, welcome to Ponni easy cooking. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த தீபாவளிக்கு நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு சூப்பரா அசத்தலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு pan வச்சுக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். இது வீட்லயே பண்ண நெய். நம்ம எந்த நெய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுக்கும்போது இந்த காஞ்ச திராட்சை நல்லா பபுளாக வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்க நல்லா பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ரவா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு கடைசியாக சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா காஞ்ச திராட்சை ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம லட்டோட சேர்த்து சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்காது. அதனால தான் இப்போ அந்த பபுளாக இருக்கும்போது அதுக்கு மேலே நம்ம ரவா சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். ரவை இப்போ நல்லா வறுபடணும். அந்த நெய்லியே நல்லா வறுபடணும். நம்ம வேறு எதுவும் நெய் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. ரவா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கோகோனட் சேர்க்கணும். நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த தேங்காய் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் அப்படியே துருவின தேங்காய் எடுக்கணும் அப்படின்னா முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை வறுக்கும் போதே நம்ம அந்த தேங்காவை சேர்த்து வறுத்துக்கணும். தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் ரவா சேர்த்து வறுக்கணும். நான் டெசிகேட்டட் எடுக்கிறதுனால ரவா சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்குறேன். கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவாக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ சின்ன பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நல்ல சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் இனிப்பு கம்மியாகவே போதும் அப்படின்னா 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட சர்க்கரை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரவாவும் இது பொடி ரவாங்கிறதுனால அப்படியே எடுத்துக்கிட்டேன். உப்புமா ரவா இதுவே கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். நல்ல ஒரு பவுடர் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இறக்குனதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்சுன பால் ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கணும். கையில் நெய் தடவிக்கலாம். தடவிக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை சேர்த்து நம்ம நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு 1 வாரம் வரைக்கும் கெடாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்க லட்டூஸ் எல்லாமே செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு லட்டோட சூப்பரா அசத்தலாம். தேங்க்யூ, பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.